வாழ்க்கை பயணம் சில நேரங்களில் ஒரு இருண்ட காடு போல தோன்றலாம். கவலைகளும் சோதனைகளும் புயலாக வீசும்போது நம்மிடமிருக்கும் நம்பிக்கை என்ற அந்த சிறிய சுடர் அணைந்து விடுமோ என்ற பயம் நம் மனதை வாட்டத் தொடங்கும். அத்தகைய ஒரு இருண்ட நேரத்தில் ஒரு முதிய ஞானி ஏற்றி வைத்த அந்த அணையாத தீபம் ஒரு இளைஞனின் வாழ்க்கையையே மாற்றியது. அந்த ரகசியம் என்ன? வாருங்கள், இந்த அமைதியான பயணத்திற்குள் நாம் ஒன்றாக நுழைவோம். நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு முதிய ஞானி வாழ்ந்து வந்தார். அவரிடம் பெரிதாக எதுவுமே இல்லை. ஒரு பழைய பாய், ஒரு எளிய குடிசை. ஆனால் எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த ஒரு சிறிய மண் விளக்கு மட்டும் அவரிடம் இருந்தது. அந்த விளக்கை பார்த்து ஊர் மக்கள் அடிக்கடி ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள், ஏன் அந்த முதியவர் இப்படி செய்கிறார்? நன்னிரவிலும் சரி, நண்பகலிலும் சரி, அந்த விளக்கு ஒருபோதும் அணைவதே இல்லையே. ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு இளம் பயணி இந்த பேச்சை கேட்டான். அவன் மனம் கவலையால் நிறைந்திருந்தது. வாழ்க்கையின் இருளை கண்டு அவன் அஞ்சியிருந்தான். மெதுவாக அந்த முதிய ஞானியின் குடிசைக்குள் அவன் நுழைந்தான். அங்கே அமைதியின் உருவமாக அமர்ந்திருந்த ஞானியின் அருகில் அந்த சிறிய விளக்கு மென்மையாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஞானி அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார். பயணி தயக்கத்துடன் கேட்டான், ஐயா, இந்த விளக்கு ஏன் பகலிலும் இரவிலும் எரிகிறது? யாருக்காக இந்த வெளிச்சம்? ஞானி அமைதியாக பதிலளித்தார், மகனே, இது வெறும் விளக்கு அல்ல. இது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த ஞானத்தின் அடையாளம். வள்ளுவர் சொன்னார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. மனதின் மயக்கம் நீங்கினால் அங்கே ஒளியும் அமைதியும் தானாகவே பிறக்கும். ஔவை கூறியது போல நமக்குள் இருக்கும் மெய்ப்பொருள்தான் உண்மையான செல்வம். ஞானி சிறிது நேரம் அந்த சுடரையே பார்த்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், புத்தர் போதித்தார், உனக்கு நீயே ஒளியாக இரு. மனம் அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்கும்போது மட்டுமே பாதை தெளிவாக தெரியும். ஜென் தத்துவத்தில் குருமார்கள் சொல்வார்கள், அமைதியாக அமர்ந்திரு, எதுவும் செய்யாதே. அசையாத நீரில் பிரதிபலிக்கும் நிலவை போல உண்மை தானாகவே உனக்குள் வெளிப்படும். சுடர் மென்மையாக ஆடியது. ஞானி தொடர்ந்தார், பண்டைய வேதங்களில் ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள், அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய. இருளிலிருந்து எங்களை ஒளிக்கு கொண்டு செல்லுங்கள், அறியாமையிலிருந்து உண்மைக்கு வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் எழுதப்பட்டுள்ளது, உங்கள் ஒளி மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். ஏனெனில் ஒரு சிறிய ஒளி கூட இருளில் நடக்கும் பலருக்கு வழிகாட்டியாக அமையும். வெளியே மரங்களின் வழியே காற்று மென்மையாக வீசியது. ஞானி மெதுவாகச் சொன்னார், இஸ்லாமிய ஞானத்தில் கூறப்பட்டுள்ளது, இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான். அந்த ஒளி எந்த புயலாலும் அணைக்க முடியாத ஒளி, எந்த இருளாலும் மறைக்க முடியாத இட்டீரை வெளிச்சம். அந்த எல்லா ஞானங்களும் இந்த ஒரு சிறிய சுடரில் ஒன்றாக ஒளிர்கின்றன. பயணியின் கண்கள் இப்போது ஈரமான. அவன் தழுதழுத்த குரலில் கேட்டான், ஐயா, ஆனால் புயல்கள் வரும்போது, துயரம் வரும்போது இந்த ஒளி அணைந்து விடுமே. என் வாழ்க்கையில் வீசும் சோக புயலில் என் நம்பிக்கை அணைந்து போகிறதே. ஞானி அவனை பெரும் கருணையுடன் பார்த்தார். அவர் மெதுவாக விளக்கில் எண்ணெய் ஊற்றினார். பிறகு தீர்க்கமாகச் சொன்னார், மகனே, புயல்கள் வருவது வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் நம்பிக்கை என்பது புயலே இல்லாத நிலை அல்ல. புயல் வீசும்போது கூட அந்த சுடரை பாதுகாக்கும் பொறுமைதான் உண்மையான நம்பிக்கை. அவர் பயணியின் இதயத்தை சுட்டிக்காட்டினார். உன் இதயத்தின் விளக்கை பாதுகாத்துக்கொள். அதன் சுடரை பொறுமையால் வளர்த்திடு. அதை உன் கருணையால் காத்திடு. உனக்குள் இருக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் வரை எந்த இரவும் உன்னை உண்மையில் இருட்டில் ஆழ்த்த முடியாது. அந்த வார்த்தைகள் பயணியின் நெஞ்சில் இருந்த பாரத்தை மெதுவாக கரைத்தன.
அவன் கண்களில் ஒரு புதிய தெளிவு பிறந்தது. அவன் உணர்ந்தான், இருள் வெளியே இல்லை, அது நம் அச்சத்தில் தான் இருக்கிறது. பயணி எழுந்து ஞானியை பணிந்து வணங்கினான். அவன் கையில் விளக்கு இல்லை, ஆனால் அவன் இதயத்திற்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அது என்றென்றும் அணையாத விளக்கு. அந்த பயணி எடுத்துச் சென்ற அந்த அணையாத தீபம் இப்போதும் உங்களுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இருள் என்பது வெளியே இல்லை, அது நம் பயத்தில் தான் இருக்கிறது. புயல்கள் வரும்போது அஞ்சாதீர்கள். உங்கள் இதயச் சுடரை நம்பிக்கையுடன் பொறுமையால் காத்திருங்கள். வாழ்வு மேம்படும். இந்த ஞானக்கதை உங்கள் மனதிற்கு அமைதி தந்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் இதனை பகிருங்கள். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தேடல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். அமைதி உங்கள் இதயங்களில் நிலைக்கட்டும்.